அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் முழுக்க முழுக்க ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். உள்ளே வந்து ஒன்று பேசுகிறாரு, இன்வெஸ்டிகேஷன் ஒன்று பேசுகிறாரு, வெளியே வந்து அதை வந்து மாற்றி பேசுகிறாரு. அது எப்படின்னு புரியல. ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டியான பர்சனே வந்து இன்றைக்கி அவர் கேள்வி கேட்குறாரு அப்படின்னா அவருக்கு வந்து பணபலம் இருக்கிற அந்த தைரியத்தில் அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டியை வந்து கேள்வி கேட்குறாரா? என்னன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்குள்ளே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. என்ன அவர் சொன்னது தான் நான் சொல்கிறேன். வெளியே என்னோடய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்கள வச்சுட்டே நான் சொல்கிறேன். ஜாய் மாதிரி ஒரு பொண்ணு வந்து என்னை வந்து பார்த்துக்க முடியாது, அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவ்வளோ நல்லா வந்து இது பண்ணாங்கன்னு எல்லாமே என்னை புகழ்ந்து பயங்கரமாக பேசினார். கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு. ப்ளஸ் வந்து அந்த ரூமில் நான் தான் இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து சொன்னேன், அந்த மேடம் முன்னாடியே சொன்னேன், மேம் அவர் வந்து வெளியே என்னென்னா அவரும் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் என்ன கோயம்புத்தூர் சரௌண்டிங் பீப்புள்கிட்ட என்ன ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னா இது அவரோட குழந்தை இல்லைன்னு அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதுக்கான ப்ரூஃப் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ அதை நான் வந்து அந்த மேடம் கிட்ட வந்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வெளியே இந்த மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, விச் இஸ் நாட் அட் ஆல். இது ஏன்னா இது அவரோட குழந்தை உள்ளே பாதிக்கப்பட்டு இருக்குது. ஸோ எனக்கு அதுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும், நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம் மேம், நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு. நான் இன்ஃபேக்ட் 4 வாட்டி அவரை வந்து வற்புறுத்தினேன், இல்லை எனக்கு வேணும் டிஎன்ஏ டெஸ்ட், ஏன்னா இந்த மாதிரி வெளியே பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும் அப்படிங்கிறப்போ அவர் தான் சொன்னார், இல்லை டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டாம், நான் எடுக்க தயாராக இல்லை, இது என்னோட குழந்தை, நான் ஒத்துக்கிறேங்கிறது அந்த மேடம் முன்னாடி இது பண்ணார். இன்றைக்கி அந்த 4 செவத்துக்குள்ளே பேசினதை ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி முன்னாடி பேசினதை எப்படி வந்து எவ்வளோ தைரியமாக வெளியே வந்து ஒரு பொய்யான ஒரு தகவலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கிறது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இன்ஃபேக்ட் என்னால் இப்போ நிற்கக்கூட முடியல, ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கேன். இப்போ தான் 4 days தான் ஆகுது. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த டெலிவரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா என்னோடய டியூ டேட் பார்த்தீங்கன்னா December 1 தான், November எண்ட்லேருந்து எனி டைம் இருக்கும்னாங்க. பட் 1 month ப்ரியாராகவே வந்து எமர்ஜென்சியில் வந்து டெலிவரி பண்ணிட்டேன். டாக்டர் அவ்வளோ திட்டினாங்க, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் டியூ டு ஸ்ட்ரெஸ். நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் நான் ஹேண்டில் பண்ணேன். லாஸ்ட் 3 months வந்து கோர்ட்டு கேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு வந்து என் மேலே என்னது டிஃபமேஷன் கேஸ் போடுறாங்க, பர்சனாலிட்டி சூட். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அவ்வளோ கேஸ் போடுறீங்களா, ஏன் மதம்பட்டி ரங்கராஜாவில் ஒரு கேஸ் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு கோர்ட்டில் ஆர்டர் வாங்க முடியல? நான் இதே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன், நான் இங்கே தான் இருக்க போகிறேன், வாங்க வர சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் வந்து மதம்பட்டியோட நம்பர் இருக்கும், வர சொல்லுங்கள், டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். ஆம்பளை தானே அவர், தைரியமாக வர சொல்லுங்கள். ஒரு பொண்ணு வெளியே வந்து அவள் வந்து அந்த குழந்தைக்கான உரிமைக்காக போராடுறா, ஃபைட் பண்ணுறா, தைரியமாக வந்து நிற்கிறா. அவளை நீங்கள் கொச்சப்படுத்தி என்ன வேணாலும் போட, உன் பிள்ளையே நீ இன்னைக்கு வந்து நீ வந்து கொச்சப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுற, அப்போ நீ எல்லாம் ஒரு அப்பாவா? உள்ளே வந்து ஒன்று பேசுகிறாரு, 4 செவத்துக்குள்ளே வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு, வெளியே வந்து வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. உள்ளே வந்து சொல்கிறாரு ஃபேமிலியோட மிரட்டல்னால தான் நான் இப்படி இருக்கேன்றாரு, வெளியே வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. இதில் எந்த மாதம்பட்டி வந்து உண்மையான மாதம்பட்டின்னு எனக்கு புரியவே இல்லை.